அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது, இன்றைய தினம் வந்திருக்கின்ற தேய்பிறை சஷ்டியில் முருகன் வழிபாடும், அதோடு கூட மாலை நேரத்தில் வருகின்ற அபிஜித் நட்சத்திர நேரம் வழிபாடும் பற்றி சில ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதும் நம்மளோட நினைவுக்கு வர்றது பெருமாளோட வழிபாடு தான். பெருமாள் எந்த அளவிற்கு அபிஜித் நட்சத்திரத்திற்கு முக்கியமோ அதே போல அன்றைய நாளில் இருக்கக்கூடிய திதிக்குரிய தெய்வமும் மிகவும் முக்கியமான தெய்வமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் மே மாதம் இன்றைய 18ஆம் தேதி அன்னைக்கு தேய்பிறை சஷ்டி வருகின்றது. சஷ்டி திதியில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதன் மூலயமா அளவில்லாத நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட முருகனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்லும் பொழுது கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும். அந்த மந்திரத்தை பற்றித்தான் இந்த ஆன்மீக தகவல். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முருகன் மந்திரம். ஒரு நாள் பிறக்கிறது அப்படின்னா அந்த நாளில் வரக்கூடிய திதிக்குரிய தெய்வத்தையும் அந்த நாளில் வரக்கூடிய நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி திதி இருக்கின்றது. இது அபிஜித் நட்சத்திரத்துடன் ஞாயிற்றுக்கிழமையில் சேர்ந்து வர்றதால இந்த சஷ்டி திதி மாலை நேரத்தில் முருக வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளும் பொழுதும், கிருஷ்ணர் வழிபாடும் முருகர் வழிபாடும் சேர்ந்து நம்ம மேற்கொள்ளும் பொழுது அந்த மாலை நேரத்தில் தான் அந்த அபிஜித் நட்சத்திரமும் வருகின்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வத்தின் அருளால் நம்மால் பரிபூரணமாக அவங்களுடைய அருளை பெற முடியும். முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மந்திரம் மிகவும் அற்புதமான மந்திரம். அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் இன்னைக்கு மாலை 6:40 மணியிலிருந்து 7:04 வரைக்கும் தான் இந்த 24 நிமிடங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் முருகப்பெருமானின் இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம 24 முறை சொல்லணும். இந்த மந்திரம் முருகப்பெருமானின் உச்சிஷ்ட மந்திரம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதிசக்தி வாய்ந்த மந்திர உச்சாடலில் பீஜ மந்திர உச்சாடலும் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. பீஜ மந்திர உச்சாடனம் நாம் சொல்லும் பொழுது நம் மனதில் நாம் என்ன நினைத்தோமோ அதில் எளிதில் நிறைவேறும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில் பீஜ மந்திரமான முருகனின் உச்சிஷ்ட மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்றதன் மூலமா கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நமக்கு தருவார். இதற்கு மாலை நேரத்தில் எப்பொழுதும் சஷ்டி வழிபாட்டை நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி, 6 முக தீபம் ஏற்றினாலும் சரி, நம்ம அதற்கப்புறமா இந்த மந்திரத்தை முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து நம்ம பூக்களால் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரவண பவா. இந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமான மாலை 6:40 மணியிலிருந்து 7:04 மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நிச்சயம் நடக்கும். முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற்று கேட்ட வரத்தை கேட்டபடி பெறுவதற்கு இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதோடு நம்ம கூறுவோம் அப்படின்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தேய்பிறை சஷ்டி வழிபாடு நான் வெத்தலைப்பாக்கு பழம் மாம்பழம் வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.